தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க வேண்டும். ஒரு நீண்ட சம்பவம் அதில் இருக்கிறது. ஆனாலும் கூட எல்லா வசனங்களையும் வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இருக்குமா? வாசித்துருவோமே இந்த வசனங்களை. நான் வாசிக்கிறேன். யூதயா தேசத்தின் ராஜாவாகி 5 படிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் நான் வாசிக்கிறேன். யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உன்னதமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவனுக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வரி, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சேர்ந்து சொல்லுமா? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அன்பானவர்களே, இந்த கால வேளையில் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிற்கு ஒரு முன் அடையாளமாக இந்த சகரியாவும் எலிசபெத்தும் மிக முக்கியமான ஒரு குடும்பம். இவர்களை இந்த நாளில் தியானிப்பது நமக்கு பொருத்தமான செய்தி. நம்முடைய வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய பாடங்கள் இந்த சகரியா எலிசபெத்து தம்பதியினிடத்தில் இருக்கு. பிரபல்யமாக நிறைய குடும்பங்களை பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருந்தாலும் ரொம்ப சுருக்கமாக சொல்லப்பட்ட ஒரு குடும்பத்தார் தான் இந்த சகரியா எலிசபெத்து என்பவருடைய குடும்பம். அன்பானவர்களே, இந்த சகரியா எலிசபெத்தினுடைய வாழ்வில் நாம் உற்று கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. எலிசபெத்து சகரியா இவர்கள் யூத கலாச்சாரத்தின்படி வாழ்ந்தவர்கள். இந்த சகரியா ஆரோனின் சந்ததியில பிறந்தவன். எலிசபெத்தும் ஆரோனின் சந்ததியில பிறந்தவன். 2 பேரும் ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஏற்கனவே நமக்கு அங்கே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவனுடைய மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. ஆரோனுடைய வம்சத்திலே வந்தவள். அபியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரிய குடும்பத்தில் சகரியா வந்தவன். எலிசபெத்து ஆரோனுடைய மனைவி பேரும் எலிசபெத்து என்ற அர்த்தத்தில் வரக்கூடிய பெயர் தான். இந்த எலிசபெத்தும் முதல் ஆசாரியன் ஆரோன் இருந்தானே, மோசேயின் சகோதரன் ஆரோன், அவனுடைய மனைவியும் இந்த எலிசபெத் பெயருடைய அர்த்தத்தை சார்ந்தவள் தான்.
இந்த 2 பேரும் ஒரு ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஆசாரிய கிராமத்தில் வாழ்கிறவர்கள். அவர்களுக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிற வாய்ப்பு கிடைத்தது. அந்த நாட்களில் 20,000 பேருக்கு மேற்பட்ட ஆசாரியர்கள் அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள். எருசலேமை சுற்றி 20,000 ஆசாரிய குடும்பங்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த நாட்களிலே ஆசாரியர்கள் பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு மத வெறியர்களாக இருந்திருக்கிறார்கள். பாரம்பரியத்தை பின்பற்றி தேவனுடைய சித்தத்தை மறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அன்றைக்கு வெள்ளை அங்கி தரித்தவர்களாக இருந்தார்கள். அவர்களை பற்றி தான் இயேசு கிறிஸ்து சாடி இருக்கிறார். அவர்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறார்கள் என்று இந்த பிரதான ஆசாரியனையும் சதுசேயர்களையும் பரிசேயர்களையும் ஆசாரிய கூட்டத்தையும் ஆண்டவர் சாடினார். அவர்கள் அன்றைக்கு இருந்த மக்களை வஞ்சித்தார்கள், விதவைகள் வீட்டை பட்சித்தார்கள், எல்லாருக்கும் தெரியும் வண்ணமாக ஜெபித்தார்கள். வெளியில் பார்க்கும் பரிசுத்தர்களாக இருந்தார்கள். உள்ளான இருதயம் அழுக்கான கந்தையாக இருந்தது. உள்ளுக்குள்ளே கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வெளியில பார்க்கும்போது மக்களை கவரக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். பார்த்தால் இவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்களைப் போலத்தான் காட்டிக்கொண்டார்கள். ஆனால் உள்ளே அவர்கள் மக்களை வஞ்சிக்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே பாவம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக இருந்தார்கள். தேவாலயத்தை சூறையாடினார்கள். தேவாலயத்தை வியாபார ஸ்தலமாக்கினார்கள். வருமானத்தை பெருக்கிக் கொள்ள என்ன தவறும் செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். அவர்களை ஜனங்கள் பகைத்தார்கள். அங்கு தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட ஆசாரியர்கள் இருக்கிற காலகட்டத்தில் சகரியா போல சில நல்ல ஆசாரியர்களும் இருந்திருக்கிறார்கள். அதாவது ஸ்தோத்திரம், முழுவதும் கெட்டுப்போன சமுதாயத்தில் இந்த சகரியா என்கிறவன் சிறந்த ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகரியாவும் எலிசபெத்தும் இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு உறவினர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் நெருங்கிய உறவினர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் ஆசாரிய கூட்டமானது ஆபத்தில் உதவி செய்யக்கூட தயங்கின ஒரு கூட்டமாக இருந்தது. கள்ளர் கையில் அகப்பட்ட ஒரு மனிதனை கண்டு லேவியனும் ஆசாரியனும் பக்கமாக விலகி போனார்கள். சமாரியனே அவனை காப்பாற்றினான் பார்க்கிறோம். அப்படியானால் ஸ்தோத்திரம், பாதிக்கப்பட்ட ஒருவனுக்கு உதவி செய்ய இறங்கி போய் அவனை தொட்டால் தான் குறைந்து விடுவோம் என்று எண்ணினான். எப்பொழுது ஒரு மனிதன் உயர்வாகிறான் என்றால் பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யும் பொழுதுதான் உயர்ந்தவனாக கருதப்படுகிறான். ஆனால் பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்தால் தான் தாழ்ந்தவனாக விடுவோம் என்று தாம் கரைப்பட்டு விடுவோம் என்று எண்ணுகிற அளவுக்கு ஆசாரியர்கள் அந்த நாட்களில் இருந்திருக்கிறார்கள். ஆமென். அன்பானவர்களே, சகரியா என்றால் யெகோவா என்னை நினைத்திருக்கிறார்னு அர்த்தம். எலிசபெத் என்றால் தேவன் ஆணையிட்டிருக்கிறார் என்று அர்த்தம். சகரியா என்பதற்கான அர்த்தம் தேவன் என்னை நினைத்திருக்கிறார். ஆனால் வாழ்க்கையில் தேவன் அவனை நினைத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நாள் வெளியில தெரியல. சகரியா நினைப்பான், எனக்கு இந்த பேர் எங்க அப்பா அம்மா எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல, தேவன் என்னை நினைத்திருக்கிறார்னு என் பேருக்கு அர்த்தம். ஆனால் என்ன கர்த்தர் நினைச்சிருக்காருன்னா எனக்கே தெரியல. ஏன்? எதனால சகரியா எலிசபெத் வாழ்க்கையில கவலை? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். சகரியாவுக்கும் எலிசபெத் குழந்தை இல்லை. ஆனால் இவர்களா தேவாலயத்தில் ஆசாரிய ஊழியம் செய்கிறார். இன்னும் சொல்லப்போனா சகரியாவை பற்றி சொல்லும்போது கிழவனா இருக்கிறேன்னு சொல்றேன். நான் நெட்டில் பார்த்தேன், கிழவன்னா எத்தனை வயசு இருக்கும்னு. நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு கிழவன்னா எத்தனை வயசு உள்ளவங்களை கிழவன் சொல்லலாம்? அது கிழவன் சொல்கிறோம். நம்ம கிழவன் யாரையும் கூப்பிடக்கூடாது. தாத்தா பாட்டின்னு சொல்லலாம், அல்லது ஐயா அம்மான்னு கூட சொல்லலாம். கிழடு இந்த உலக. நான் ஒரு விசுவாசி வீட்டுக்கு ஜெபம் பண்ண பேருந்தேன். அந்த அம்மா வந்து இங்கே வா கிளவி அப்படின்னு கூப்பிடுச்சு. யாருன்னா அவங்க அம்மாவை. இந்த அம்மாவுக்கே ஒரு 45 வயசு 50 வயசு இருக்கும். 45 வயசு 50 வயசு அம்மா அவங்க அம்மாவை எப்படி கூப்பிடுது? கிளவி, இங்கே வா, பாஸ்டர் வந்திருக்காரு, வா. அப்போ நான் சொன்னேன், அது யார் உங்களுக்குன்னு? அம்மான்னு. வேறு கிளவின்னு கூப்பிடுறீங்களே அப்படின்னு. இல்லை வயசாயிருச்சுல்ல அப்படின்னா. நாளைக்கு உங்கள் பிள்ளையும் உங்களை அப்படித்தானே கூப்பிடும்.
கிளைவான்னு. அதெல்லாம் இன்னைக்கு யாருமே என்ன செய்யறதில்ல, நினைக்கிறதே கிடையாது. நம்ம என்ன மாதிரி நடந்துக்கிறோமோ அது மாதிரி நமக்கும் தானே நடக்கும்னு யாரும் என்ன செய்யறதில்ல. இன்னைக்கு பச்சை ஓலை காஞ்ச ஓலையை பார்த்து சிரிச்சு தான் அப்படி சொல்லுவாங்க. பனை மரத்தில் இந்த காஞ்ச ஓலை என்ன செய்யணும்னா காற்றுக்கு சர சர சரன்னு ஆடு சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் வராண்டாவிலே உட்காந்து இருமிக்கிட்டே இருப்பாங்க ராத்திரி. அது என்ன ஆயிடுச்சுன்னா காஞ்ச ஓலை சத்தம் கொடுக்க தான் செய்யும். பச்சை ஓலை ஸ்டெம்பாக நிற்குது, இருமல் வராது, அது பலன் இருக்கு, சத்தம் போடாது, அது நேரம் நிற்கும். காஞ்ச ஓலை கொஞ்சம் காற்றுக்கு ஆசை தான், பலன் இல்லை, விழுற மாதிரி நிற்குது, அதனால ஆடிக்கிட்டு அது சத்தம் ராத்து சர்ரு சர்ன்னு சத்தம் கேட்கும். வயசு நாள் வீட்டில் இருந்தால் என்ன கேட்கும், சத்தம் கேட்கும். அணைத்துக்கிட்டே இருப்பாங்க, ஐயா எங்க வா, எம்மா எங்க வா அப்படின்னு கூடுவாங்க. வயதானவ காஞ்ச ஓலை சத்தம் கொடுக்க தான் செய்யும். பச்சை ஓலை சிரிச்சு தான் என்ன தொல்லையா இருக்குது உன்னோட அப்படின்னு இலக்காரமாக பார்த்துச்சான். அப்போ காஞ்ச ஓலை சொல்லிச்சான், இன்னொரு 3 மாதத்தில் நீ இந்த மாதிரி தான் சத்தம் கொடுக்க போறேன்னு. அது மாதிரி தயவு செய்து இளைஞர்களே, வாலிபர்களே, பெரியவர்களே, நீங்கள் உங்களை விட பெரியவர்களை ஒரு நாளும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நாளைக்கு நடக்க போகிறது. எனவே நமக்கும் வயதாகும். எனவே அவைகளை ஒரு நாளும் மறந்துடாதீங்க, நினைவில் கொள்ளுங்கள். பெரியவர்களை நீங்கள் கூப்பிடும் பொழுதும் அவர்களை ட்ரீட் பண்ணும் போதும் என்ன விதமாக ட்ரீட் பண்ணுறோன்றதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. பெத்த தாயும் தகப்பனையும் கூட நீங்கள் எப்படி நீங்கள் நடத்துறீங்கன்றது கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. உங்களை நீங்கள் மறந்துடாதீங்க. நம்முடைய சரீரம் என்பது இரும்பால் செய்யப்பட்டது அல்ல. நமக்கும் ஒரு நாள் நம்ம பெற்றோரை விட நாம் எப்படி இருப்போமோ நமக்கு என்ன செய்யாது. அவங்களாவது பரவாயில்ல, அவங்க பழைய பழத்தில் ஓடிட்டாங்க. நமக்கு அந்த பலன் கூட இப்போ கிடையாது. கெமிக்கலை சாப்பிட்றோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பேசும்போது கவனமாக பேசணும். ஆமென். நான் விஷயத்துக்கு வருகிறேன். கிழவன்னு சொல்கிற வயசு எத்தனை வயசுக்கு மேலே ஒருத்தர் கிழவன்னு கருதப்படுறாங்க? யார் சொன்னா 60 வயசுன்னு? வேற எத்தனை பேர் சொல்றீங்க? 80 வயசு மேலே, 70, யாரு 90 வயசுக்கு மேலே தான் கிழவன். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றது அவங்கள? அல்லேலூயா. தாத்தா பாட்டி வயதானவர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் நெட்டில் தட்டி பார்த்தேன் 60 வயசுன்னு போட்டிருக்கு. இது நெட்டில் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். அல்லேலூயா. இருக்க மாட்டேன்றாங்களா? அல்லேலூயா. 60 வயசுன்னு போட்டிருக்கு. தேடி பார்த்தேன் கிழவன்னா எத்தனை வயசுக்குன்னு பார்த்தா 60 வயசுக்கு மேலே கிழவன் தானா? அல்லேலூயா. நானும் அதை நெருங்கிக்கிட்டு இருக்கேன். இங்கேயும் சில பேர்லாம் இருப்பீங்க. ஏன்னா முன்ன மாதிரி இப்போ பலன்லாம் இப்போ இல்லை. 80 வயசு வெள்ளிக்கிழமை கடை 80 வயசுக்கு மேலே கிழவன் சொல்லலான்னு சொன்னாங்க. ஆனால் முன்னாடி ஒருவேளை அப்படி இருந்திருக்கும். சகரியா காலங்கள்லாம் ஒருவேளை 80 வயசு வரைக்கும்லாம் அவர் ஊழியமாக செஞ்சுருக்கிறார், தேவாலயத்தில் தூபம் காட்டியிருக்கிறார். இப்போ கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை பெற்றா போதும், ஐயோ ஐயோ என்ன செய்வேனோ அப்படியே உட்காந்து காலை நீட்டி ஒரு குழந்தை பெற்ற உடனே இப்போவே பாட்டி ஆயிடுறாங்க. மாடிப்படி ஏற முடியல, வேலை வீட்டில் செய்ய முடியல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. அல்லேலூயா. சின்ன வயசு பசங்க கூட இப்போ பலன்லாம் இல்லை. இப்போ நானும் பார்க்குறேன்ல, பார்த்தா தான் இளைஞர்களாக இருக்காங்க. அன்றைக்கி ஒரு டெத்து வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு பையன், ஸ்தோத்திரம், அம்மா இறந்துட்டாங்க, அந்த பையன் கல்யாணம் ஆகி இப்போ தான் புதுசு, யாருமே இல்லை. இந்த பையனுக்கு பெட்டியை தூக்க கூட ஆள் இல்லை. ஒரு 4-5 பேர் பொம்பளைங்க நிற்கிறாங்க. தாய் இறந்துருக்கு, சொந்தக்காரங்களையும் காணோம், யாருமே இல்லை. நான் உங்களுக்கு இந்த இடத்த சொல்ல வரும்போது எனக்கு ஞாபகம் வர சொல்கிறேன். தயவு செய்து இந்த மாதிரி வீடுகளுக்கு நீங்கள் இந்த கட்டாயம் என்ன செய்யணும், போகணும். எங்கேயாவது மரண செய்தி கேட்டால் துக்க வீட்டுக்கு தயவு செய்து லீவ் போட்டு கூட போகும். நான் சர்ச்செல்லாம் விசுவாசிகள் குடும்பங்களில் மரணம் யாருமே கண்டுக்கிறதே இல்லை. அப்படிலாம் இருக்காதீங்க. நம்ம சபையில் தெரியுதோ தெரியல, நம்ம சர்ச்சில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா நம்ம விசுவாசி அங்கே நிற்கணும், போய் அங்கே போய் நிற்கணும்.
நாம் போகலை, நம்ம வீட்டுக்கு நாளைக்கு எதுனாலும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. நான் அந்த சொன்ன அந்த குடும்பம் எங்கேயும் போகிறதே கிடையாது, வரவே மாட்டாங்க. நான் கடைசியில் பார்த்தா அவங்க வீட்டில் யாருமே இல்லை. ஒதுங்கி நின்னா கடைசியில் நமக்கு யாரும் ஒதுங்கி நிற்பாங்க. அந்த சமயத்தில் பார்த்தா கடைசியில் நானும் பெட்டி தூக்குனேன், ஜெபம் பண்ணிட்டு. அல்லேலூயா. சிஎஸ்ஐ முறைப்படி அவங்க செஞ்சுருந்தாலும் நம்ம போய் நின்னோம். அவங்கெல்லாம் அங்கி போட்டவங்களாம் தூக்க மாட்டாங்க. கத்தநெறிக்குள்ளே கொண்டு போனால் எங்கெல்லாமோ போக வேண்டியிருக்கு. உள்ளுக்குள்ளே ரொம்ப தூரம் உள்ளே போகுது, வழியும் இல்லை. ஒரு பக்கம் நான் தூக்குறேன், ஒரு பக்கம் 2 இளைஞர்கள் தூக்குறாங்க. அந்த பையனும் அவன் ஃப்ரெண்டும் வைங்க பாஸ்டர் தூக்க முடியலன்றான். 2 பேர் சேர்ந்து. நான் சொல்ல வந்தது இன்னைக்குள்ள வாலிப பயல்களுக்கு 2 பேர் சேர்ந்து ஒரு பக்கம் தூக்கும்போது நான் ஒத்தியால் தூக்கிட்டே போகிறேன், இன்னும் போகலான்றேன். நமக்கு இருக்கிற முன்ன பலன் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இல்லை. கிழவன் சகரியா வாழ்வில் நான் சொல்ல விரும்புவது, வயதான மனிதன், ஒருவேளை அவனுக்கு 60க்கு மேலே 80 வயசு கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவனுடைய விசுவாசத்துக்கு வயசு என்ன செய்யலை, ஆகலை. சகரியா எலிசபெத்து வாழ்வில் நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 1, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். 6ஆம் வசனத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்தில், அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள், குற்றமற்றவர்களாக இருந்தார். இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று, அந்த வார்த்தை முக்கியமானது. ஆமென். தேவனுக்கு முன்பாக, அந்த வார்த்தை நீ மறந்துடக்கூடாது. நீதி உள்ளவங்க, உண்மை உள்ளவங்க, குற்றமற்றவங்க, கற்பனைகளின்படி நடந்தாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்லியிருக்கு தேவனுக்கு முன்பாக அவங்க நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் சொல்ல விரும்புவது, நீதிமான்கள் மத்தியில் நீதிமான்களாய் வாழ்வத பெரிய விஷயம் இல்லை, துன்மார்க்கர் மத்தியில் நீதிமான்களாய் வாழ்வது ரொம்ப பெரிய விஷயம். நோவா பற்றி சொல்லும் பொழுது அப்படி சொல்லியிருக்கு. தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானா இருந்தான். நீதிமானா இருந்தான் மட்டும் சொல்லல, அவனை நீதிமானா இருந்தான் சொல்றதுக்கு முன்னாடி கூட ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா, தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானாக இருந்தான். நாம் நீதிமானா இருக்கிறோம் என்பதை விட நாம் எப்படிப்பட்ட மக்கள் நடுவில் நீதிமானா இருக்கிறோம். சில சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் இருக்கிற இடத்துலலாம் உண்மையா வாழ முடியாது, நான் தொழில் செய்கிற இடத்துல ஐயோ எப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைக்காரர் இருக்கிறார்கள், பயங்கரமான ஆட்கள் இருக்காங்க, அவங்க மத்தியில உண்மையா இருக்க முடியாது, பரிசுத்தமா வாழ முடியாது, அவங்க எப்பவும் கேட்குறாங்க, அவங்க டிவி பார்க்குறாங்க, அவங்க சாமி கும்பிடுறாங்க, அவங்க பொய் சொல்றாங்க, அவங்க லஞ்சம் வாங்குறாங்க, எல்லா தப்பும் பண்றாங்க, நான் இருக்கிற இடம் மோசமான ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், என்னால் அங்க நான் பரிசுத்தமா இருக்க முடியாதுன்னு சில காரணங்களை சொல்றாங்களே. நோவாவை நீங்க பார்த்தீங்கன்னா, நோவா அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். கர்த்தர் பூமியை அழிக்கும் அளவுக்கு பாவம் பெருகி இருந்தது. ஒவ்வொருவரும் எவ்வளவு பாவம் பெருகி இருந்தா கர்த்தர் பூமியை அழிக்கிற அளவுக்கு பாவம் இருக்கும். அப்படிப்பட்ட மக்கள், துன்மார்க்கர் மத்தியில் வாழ்ந்த ஒரு நோவா நீதிமானாக வாழ முடியுமானால், இன்னைக்கும் கர்த்தருடைய பிள்ளை எந்த இடத்திலும் நீதிமானா வாழ முடியும். அல்லேலூயா. எருசலேமிலே நீதிமானாக வாழ்வது முக்கியம் இல்ல, சமாரியாவிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. எருசலேமுக்குள்ள எங்க பார்த்தாலும் தேவாலயம், யூதர்கள், நியாயப்பிரமாணம், இதெல்லாம் அங்க இருந்துட்டே இருக்கும். அங்க ஒரு நீதிமானா வாழ்றது பெரிய விஷயம் கிடையாதுங்க. நீ இங்க நீதிமானா இருந்து வெளியில போயிட்டு அங்க நீதிமானா இருக்கணும், பக்கத்தூர நீதிமானா இருக்கணும், நீ தொழில் செய்கிற இடத்துல நீதிமானா இருக்கணும், நீ படிக்கிற இடத்துல நீதிமானா இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சகரியா என்பவன், அவன் தன் காலத்தில் வாழ்ந்த நான் சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு இருந்த ஆசாரியர்லாம் என்ன மாதிரி இருந்தாங்கன்னு இல்லை, அவங்க எல்லாம் பேருக்காகத்தான் இருந்தார்கள். அவர்களை ஆண்டவர் ரொம்ப கடிந்து கொண்டார். அன்னைக்கு இருந்த ஆசாரியர்கள் பற்றி இவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்களே, நான் இருந்தா என்னன்னு சகரியா அப்படிலாம் நினைச்சே பார்க்கல. நிறைய நேரம் மற்றவங்களை பார்த்தா சிலர் கெட்டு போறாங்க,
நானும் கிறிஸ்தவன் தான், அவங்களும் கிறிஸ்தவன் தான், அவங்கெல்லாம் செய்யலையா, அவங்கெல்லாம் இஷ்டப்படி வாழலையா, எனக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவங்க இல்லையா, பழைய விசுவாசி அவங்கெல்லாம் இப்படி செய்யும் போது நான் செஞ்சா என்ன அப்படின்னு மற்றவங்களை பார்த்து தன்னையும் மாத்திக்கிட்டே இருக்கிறவங்க, ஒவ்வொருத்தரை பார்த்து தனக்கு முன்பாக இருக்கிற பலருடைய வாழ்க்கையை கண்டு சில தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிறார்கள், தங்களை மாற்றிக் கொள்ளுகிறார்கள், தங்கள் நீதியை விட்டு விடுகிறார்கள், உண்மையை விட்டு விடுகிறார்கள். பார்க்க அவங்க பாவம் செய்யத்தான் செய்யறாங்க, நல்லா தானே இருக்காங்க, அப்படின்னா நான் செஞ்சா என்ன அப்படின்னு தங்களை திருப்திப்படுத்தி கொண்டு வாழக்கூடிய காலகட்டங்கள்ல எதற்கும் சமரசம் இல்லாமல் எத்தனை ஆசாரியர்கள் எப்படி சதுசேர் பரிசேர் வாழ்ந்தாலும் நான் என் வாழ்நாள் முழுவதும் நான் ஆண்டவருக்காக உண்மையாகவே இருப்பேன் என்பதில் உறுதியாக இருந்தான். வயதானவனாக ஆகும் மட்டும் அதுல உறுதியாக இருந்தான். அவன் சொல்லல நான் உண்மையா இருந்தேன்னு, வசனம் சொல்லுகிறது அவனை பற்றி அவன் நீதி உள்ளவனாக இருந்தான், உண்மை உள்ளவனாக இருந்தான். பாருங்க, கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாக நடந்து, அல்லேலூயா, குற்றமற்றவர்களாக ஸ்தோத்திரம் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. மனுஷங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்றத விட தேவன் என்ன நினைப்பார் அப்படின்றதுல ஒரு கர்த்தருடைய பிள்ளை அக்கறைப்பட வேண்டும். சொல்லுங்க, மனுஷர் என்ன நினைச்சிருவாங்களோன்னு நினைக்கிறத விட கர்த்தர் என்ன நினைப்பாருன்னு அந்த விஷயத்துல அக்கறை செலுத்தணும் ஒரு விசுவாசி. ஆனா நிறைய நேரங்கள்ல நாம மனுஷங்க என்ன நினைப்பாங்களோன்னு தான் ரொம்ப கவலைப்படுறோம். நமக்குள்ள என்ன ஓடுது, ஐயோ சொந்தக்காரங்க நினைச்சிருவாங்களோ, அவங்க என்ன பண்ணி நினைச்சிருவாங்களோன்னு நினைக்கிற மொழிய நம்மள ஆண்டவர் என்ன நினைப்பாரு, அவருக்கு முன்னாடி உண்மையா இருக்கணுமேன்னு கவலைப்படுறதுல ரொம்ப குறைவா இருக்கிறோம். இன்னைக்கு இந்த கால வேளையில ஒவ்வொரு நினைங்க, கர்த்தர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு அப்படின்றதுல அக்கறைப்படுங்க. நமக்குள்ள கவலை ஏற்பட்டுருது. தேவனுக்காக வாழக்கூடிய விஷயத்துல ஐயோ இந்த விஷயத்தை அவங்க செய்ய சொல்றாங்க நம்ம செய்யலைன்னா வருத்தப்படுவாங்கன்னு மனுஷன் வருத்தப்படுவான்னு நினைக்கிறோமே, நம்ம செஞ்சோம்னா கர்த்தர் வருத்தப்படுவாரே. அல்லேலூயா. நண்பர்கள் வருத்தப்படுவாங்கன்னு நாம அவங்க விரும்புறதெல்லாம் செஞ்சிட முடியுமா? தாய் மாமா வருத்தப்படுவார்ன்றதுக்காக அவன் விரும்புறதெல்லாம் செஞ்சிட முடியுமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உறவினர், நெருங்கிய உறவினர்கள் நம்மை விக்கிரக ஆராதனை செய்யவோ, பாவம் செய்யவோ, அல்லது தேவனுடைய ஆராதனை விட்டு விடுவதற்கோ, ஜெபத்தை விட்டு விடுவதற்கோ, இல்லை இந்த தேவனை விட்டு பிரிக்கிற பாவம் செய்ய வைக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஒரு சொல்லிவிட்டால் அவங்க வருத்தப்படுவாங்களேன்றதுக்காக நீங்க செய்யாதீங்க. கர்த்தர் வருத்தப்படுவார்ன்ட்டு செய்யாம கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் செய்யுங்க. அவங்க வருத்தப்பட்டா வருத்தப்படட்டும். ஒரு அல்லேலியா கூட காணோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். அதில் உறுதியா இருப்பீங்களா? என் சொந்தக்காரன் நண்பர்கள் யார் வருத்தப்பட்டாலும் சரி, நான் கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்ய மாட்டேன். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை பத்திரிக்கை கொடுத்தா கல்யாணத்துக்கு சவுண்டு வரவே மாட்டேக்க, சர்ச்சை முடிச்சுட்டாவது போவோம். வெளியூர்னா ஐயோ என்ன நினைப்பாங்களோ, நான் சொல்றேன் என்ன நினைச்சு போட்டோம். எனக்கு ஒன்னியை விட அவர் தான் முக்கியம் நினைக்கிறவங்க வருவான். எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் ஒன்னியை விட நினைக்கிறவங்க வருவாங்க. அதுதான் இன்னைக்கு கேள்வி. நம்முடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கிறது, இதுதான் கேள்வி. பிரைஸ் தி லார்ட். எனக்கு சொந்தக்காரனை விட கர்த்தர் தான் முக்கியம் நினைக்கிறவங்க கட்டாயம் கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். எஸ், அல்லேலூயா. நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட வர்றது யார் தான்? கர்த்தர் தான். அல்லேலூயா. கற்பனைகளின்படி நடந்தவர்கள் தங்கள் குறைவுகளிலேயும் நீதியாக இருந்தாங்க. தங்கள் குறைவுகளில் உண்மையாக இருப்போம், நேர்மையாக இருப்போம். ஆனால் கஷ்டம் வரும்போது, பாடு வரும்போது என்ன செஞ்சிருவோம்? இன்னும் கஷ்டம் எதுக்கு இல்லை? யோபு மனைவி சொல்கிறா, நீ உத்தமத்தில் இருப்பீரா, தேவனை தூஷித்து ஜீவனை விட. ஏன் சொல்கிறா? நீ உண்மையாக இருந்து இருந்து கண்டா இன்னும் கஷ்டம் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னு. அப்போ கஷ்டம் வர 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 என்ன சொல்லுதுன்னா, உண்மையாக எதுக்கு இருக்கணும்னு ஒரு எண்ணம் தோணுது. அது யோபு மனைவிக்கு வந்துச்சுது. ஆனால் சகரியாவுக்கு அந்த மனசு வரவே இல்லை, எலிசபெத்துக்கு அந்த மனசு வரல.
யோபு மனைவி சொன்ன மாதிரி எலிசபெத் மனைவி சொல்ல இல்லை. சகரியாவே என்ன சும்மா இப்படி தூபம் காட்டிகிட்டே இருந்து என்னத்தை பண்ண போகிற, உனக்கு குழந்தை இல்லையே, எதுக்குன்னு தூபம் காட்டுற, விட்டுருன்னு அவன் மனைவி சொல்லலை. யோபு மனைவி சொல்லிட்டா தைரியமா. ஆனால் எலிசபெத் சொல்லலை, இல்லை ஐயா நமக்கு ஒன்றுமே இல்லாட்டாலும் சாகு மட்டும் தூபம் காட்டியா, ஆண்டவருக்காக நிப்பையா, ஆண்டவருக்காக நிப்பையா. அந்த விசுவாசம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நிறைவில் உண்மையாயிருப்பதை விட குறைவில் உண்மையாயிருப்பது ரொம்ப உயர்ந்தது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எத்தனை வயசு வரைக்கும்னா கடைசி வரைக்கும் இருந்திருக்கிறார், கிழவனாக மட்டும் இருந்திருக்கிறார். ரெண்டாவது, சகரியா எலிசபெத் வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? குறைவுகளையும் ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க. நல்ல ப்ரேயர் இருந்துச்சு, அவங்க ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. தேவைக்காக குறுக்கு வழியை தேடலை. ஆபிரகாம் மாதிரி பிரச்சனை நேரத்தில் சாராள மாதிரி ஆகார ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி சகரியாவும் எலிசபெத்தும் எந்த ஏற்பாடுமே செய்யலை. யோசித்து பாருங்கள், எவ்வளோ வயசு வரைக்கும் குழந்தை இல்லை, ஆனால் பொறுமையோட கடைசி வரைக்கும் இருந்திருக்கிறாங்க பாருங்கள். எந்த விதமான தவறான இடத்துக்கும் போகல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. அந்த நாட்களில் நிச்சயமாக விவாகரத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் சாதாரண அன்னைக்கு. இன்றைக்கே சாதாரணமாக இருக்கும்போது அன்னைக்கு என்ன? அன்னைக்கெல்லாம் ஒரு எத்தனை பேர்னாலும் திருமணம் செய்து கொள்ள முடியும். ஆனால் அந்த வாய்ப்புள்ள காலங்களில் கூட, இன்னொரு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய காலத்தில் கூட, மனைவி மலடியாக இருக்கிறான்னு தள்ளி விட்டுட்டு செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் கூட செய்யலை இந்த சகரியா. அவன் இன்னும் கூட தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். அன்புள்ள தேவனுடைய பிள்ளை, நம்முடைய ஜெபம் பெருகட்டும். குறைவுகளில் ஜெபத்தை அதிகமாக்குங்க. குறைவு அதிகமாக இருக்கலாம், ஆனால் ஜெபம் மட்டும் குறைஞ்சிடக்கூடாது. ஜெபம் அதிகமாகட்டும். ஜெபம் குறையலாம், தேவைகள் குறையலாம், ஆனால் ஜெபம் குறைஞ்சிடக்கூடாது. ஜெபம் எப்பொழுது இருக்கணும். தொடர்ந்து ஜெபம் பண்ணாங்க. கொஞ்ச நாள் 3 மாதம் 6 மாதம் ஜெபம் பண்ணிட்டு, அல்லது ஒரு 10 வருஷம் வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு விட்டுருல, இன்னும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்றதுக்கான அடையாளம் தூதன் அவனுக்காக இறங்கி வந்தார்ல, அதுதான் பெரிய அடையாளம். கொஞ்சம் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொன்னாங்கல்ல, அப்போ தொடர் ஜெபம் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஜெபத்தை விட்டுருந்தாங்க அப்படின்னா கேட்கப்பட்டிருக்காது. தொடர்ந்து ஜெபித்தார்கள். வாய்ப்பே இல்லாத போதும் ஜெபம் பண்ணினார்கள். 60 வயசாகி போச்சு, இனி குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை, இனி நம்ம ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கல. வயசானாலும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், செய்ய முடியும்னு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. ஜெபம் பண்ணாங்க. நிந்தையிலும் ஜெபம் பண்ணாங்க. ஸ்தோத்திரம். அவமானத்தில் ஜெபம் பண்ணாங்க. என்னென்னலாம் பேசியிருப்பாங்களோ தெரியாது. உலகம் குழந்தை இல்லாதவர்களை என்னவெல்லாம் பேசுகிறது. சிலர் தான் பரிதாபப்படுவாங்க. பெரும்பாலானவர்கள் அவர்களை பார்த்து என்ன பாவம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு கடவுள் என்ன பண்ணிட்டாரு, கொடுக்க. இப்படியெல்லாம் உலகம் பேசும். என்னென்ன வார்த்தையெல்லாம் அவமானமாக பேசியிருக்கும். ஆண் கூட வெளியே போய் அங்கே கட்டியே குடிச்சு சமாளிச்சிருவான். பெண் எலிசபெத் வீட்டுக்குள்ளே இருந்திருப்பா. அவன் மனசில் எவ்வளவு அழுகையும் கண்ணீரும் இருந்திருக்குன்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க நினைக்கிறீங்களா? அவ்வளோ வேதனை இருந்தாலும் ஜெபம் பண்ண மறக்கலை. தன் வேதனைகளையும் கண்ணீரையும் கொண்டு போய் தேவ சமூகத்தில் தான் ஊற்றினார்கள். அவர் சமூகம்தான் ஆறுதலாக இருந்தது. கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. குறைவுகளையும் ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. மூணாவது, சகரியா எலிசபெத் வாழ்க்கையில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், தேவனுக்காக செய்வதை நிறுத்தவில்லை. ஆண்டவருக்காக செய்கிறத நிறுத்தலை. என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு குறைவு இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக செய்கிறத நிறுத்தவே இல்லை. வயதை காரணம் காட்டி தன்னுடைய ஊழியத்தை சகரியா நிறுத்தலை. ஸ்தோத்திரம். இளவன் அப்படின்ற வார்த்தையை அவரே சொல்றார். அப்படின்னா ஒரு தள்ளாடுகிற வயது, நேரம் நடக்க முடியாது, வேலைகளை வேகமாக செய்ய முடியாது, ஸ்லோவாயிடும் வேலைகள். வயசாயிட்டுன வேலை என்ன ஸ்லோவாயிடும். ஆலயத்தில் தூபம் காட்டுறார், வெளியில் மக்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள்லாம் சகரியா உள்ளே போயிட்டு வரும்போது இந்த மக்கள் வயசாயிட்டாவே, நான் சொன்ன ஏற்கனவே அற்பமாக பேசுவாங்கன்ட்டு, இந்த மக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்த சகரியாவுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, வயசாயிடுச்சு இல்லை, நிறைய ஆசாரி இருக்காங்கல்ல, வீட்டில் ஒரு இடத்துல என்ன செய்யலாம்ல, இருக்கலாம்ல. இன்றைக்கெல்லாம் வெளியில் போனால், பஸ்ஸில் போனால், எங்கே போனாலும் தாத்தா பாட்டி ரோட்டில் நடந்தாங்கன்னு என்ன சொல்கிறாங்க, அல்லது டவுன் பஸ்ஸெல்லாம் சில பாட்டி தடுமாறி ஏறிட்டு இருப்பாங்க. ஒரு மொதப்படி ஏறுறதுக்கே அந்த பாட்டிக்கு ரொம்ப நேரம் ஆகும். டிரைவர் கண்டக்டர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு இடத்துல கிடக்க வேண்டியதான கிளவி, வீட்டில் இருக்க வேண்டியதான வயசான காலத்தை எதுக்கு இப்படி எங்களை உயிரை எடுக்க, எரிஞ்சு பேசுவாங்க. சகரியாவுக்கும் ரொம்ப வயசாயிட்டுன்னு கூட சொல்லியிருப்பாங்க. சும்மா ஒரு இடத்துல இருக்க வேண்டியதானே, உங்களை தூபம் காட்ட கூப்பிட்டாக்களாக்கும், நீ இல்லைடா வேற அள்ளியாக்கும்.
எது கூட சொல்லியிருக்கலாம், என்னென்னலாம சொல்லிட்டு போ, என் சுவாசம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு நான் தூபம் காட்டிகிட்டே இருப்பேன், அவருடைய பணியை செய்வேன். அது எப்போதில் ஒரு வார பணி, சீட்டு கொடுக்கப்படுகிறது, சீட்டு கொடுக்கப்படுது. அந்த நாட்களில் சகரியா செய்கிறார். அப்புறம் வேற ஆள் முறைப்படி வருது. இது சில வருஷங்களுக்கு பிறகுதான் வரும். நிறைய ஆசாரியர் இருக்கிறாங்க, சில வருஷங்களுக்கு பிறகு வரும். தனக்கு வந்த வாய்ப்பை சகரியா பயன்படுத்திக்கிட்டார், அதை கரெக்டாக செய்கிறார். பைபிளில் சொல்லியிருக்கு முறைப்படின்னு. 7-8 வசனங்களை படிங்க, 8-9 வசனங்கள்ல முறைப்படி ஆசாரிய வகுப்பின் முறைப்படி செய்தான். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி செய்தான். முறைப்படியும் செய்தார், முறைமையின்படியும் செய்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வகுப்பு, ஆசாரிய வகுப்பு முறைப்படி அவன்தான் அந்த முறைப்படி செய்தாரு. ஊழிய முறைமைப்படி செய்தார். ஊழியத்தில் இப்படிதான் செய்யணும்னு அப்படித்தான் ஊழியத்தில் அந்த முறைமையின்படியும் செய்தார். ஏதோ இஷ்டத்துக்கெல்லாம் செய்யலை. ஆமென், ஸ்தோத்திரம். ஏன் சூழ்நிலை இப்படித்தான் செய்ய முடியும் அப்படிலாம் இல்லை. அவர் முறை அப்படின்னா அதுக்காக நான் தான் என்ன செய்யணும், மாற்றிக்கணும். எனக்கு பலவீனம், எனக்கு வயசாயிருச்சுன்றதுக்காக ஏன் இஷ்டப்படி எல்லாம் ஊழியம் செய்திட முடியாது. கர்த்தர் என்ன முறை வச்சிருக்கிறாரோ, எப்படி ஊழியம் செய்யணும் வச்சிருக்காரோ அப்படித்தான் செய்யணும்னு முறைப்படியும் செய்தார் சகரியா. அந்த வார்த்தையை பைபிளில் பரிசுத்த ஆவியானவர் தவறாம எழுதியிருக்கிறாரு. சகரியாவுக்கு வயசாயிருச்சு, பலவீனம் ஆயிடுச்சுன்றதுக்காக ஏதோ சும்மா அவர் நினைக்கிறபடி எல்லாம் செய்திட முடியாது. ஆலயம் வந்துருச்சா, ஊழியம் வந்துருச்சா, ஆசாரியத்துவம் வந்துருச்சுன்னா, தூபம் காட்டிலும் வந்துட்டாருன்னா, கர்த்தர் என்ன விதிகளை வச்சிருக்காரோ அந்த முறையின் படிதான் கரெக்டா செய்யணும்ன்றதுல அப்படி செஞ்சிருக்கிறார். அவர் அப்படி செஞ்சிருக்கிறார் சகரியா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, குறைவை காரணம் காட்டியும் நிறுத்திடல. நான் எத்தனை வருஷமா தான் தூபம் காட்டுறேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே எனக்கு, அதனால் நான் என்ன தூபம் காட்டுறதுன்னு குறைவை சொல்லிட்டு வீட்டில் இருந்துடல. குறைவிலையும் செய்தார். ரெண்டாவது, குறைவில் மட்டும் இல்லை, நிறைவிலையும் செய்தார். ஸ்தோத்திரம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 23, அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். இந்த வசனம் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கு பாருங்க. ஒரு வார ஊழியம் சீட்டு கொடுத்துருக்குது. சகரியா தான் இந்த வாரம் முழுசும் அவர் தூபம் காட்டணும். அவர் தான் ஆலயத்தில் மக்களுக்கு பரிந்து பேசி ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்ட. அந்த முதல் நாள்லயே அவருக்கு தூதன் இறங்கிட்டாரு. சகரியா, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கு, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான்னு பேரிடு அப்படின்லாம் சொல்லி பேசியாச்சு. அவன் ஊமையாயிட்டான் விசுவாசிக்காததுனால. தூதன் போயிட்டாரு. சகரியா வெளியில வராரு. ஜனங்கள்லாம் சகரியா காத்திருக்காங்க. ஜனங்கள்லாம் என்னன்னு பேசுறாங்க, அவனுக்கு பேச தெரியல, செய்கை காட்டுறான். அப்போ ஏதோ நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் எழுதியெல்லாம் காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ நடந்திருக்குன்னு. ஆனால் இப்போ சகரியாவுக்கு 2 காரியம். ஒன்று, பேச முடியலன்னு வருத்தம். இன்னொரு பக்கம் குழந்தை கிடைக்க போகுதுன்ற சந்தோஷம். தூதனை பார்த்தாச்சு, தனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷம். நல்ல கவனிங்க. இப்போ என்ன நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம் இல்லை? தூதனை பார்த்தன்ற செய்தி எலிசபெத்துக்கு என்ன செய்யணும், உடனடியாகவே சொல்லணும் அப்படின்னு வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகல. நல்லா கவனிங்க. அன்னைக்கு ஃபோனை போட்டு, ஹலோ எலிசபெத் ஹனி, ஒன்றுமே சொல்ல, ஃபோனும் கிடையாது. அவர் முடிஞ்சுதான் போகணும். அங்கேயே தான் இருக்கிறார். தனக்கு ஏற்பட்ட வேதனையிலும் தன் வீட்டுக்கு போகவில்லை. நான் பேப்பா எத்தனை நாளைக்கு நான் இந்த தூபம் காட்டுறது, நான் வீட்டுக்கு போகிறேன், வேற யாரை மாற்றி சீட்டு கொடுங்க என்று போய்விடவில்லை. இல்லை, எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஆண்டவர் எனக்கு அப்பான்னு கூப்பிட ஒரு ஆள் வரப்போகுது அப்படின்னு சந்தோஷத்தில் நான் தெருவுக்கு சாக்லேட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு வீட்டுக்கு என்ன செய்யலை, சிலெல்லாம் போதும், போனஸ் போட்டாவே ஆராதனைக்கு வர்றதில்லை. மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் மிதக்கிறதுனால ஆராதனை இல்லை. அல்லேலூயா. சந்தோஷத்தின் மிகுதியினால் உனக்கு என்ன ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்திருந்தாலும், உனக்கு வேலை கிடைக்கலாம், குழந்தை கிடைக்கலாம், நீ பாஸ் பண்ணிடலாம், நீ உனக்கு நன்மை நிறைய உனக்கு என்ன நன்மை நடந்தாலும் கர்த்தரை ஒரு நாள் மறந்துடக்கூடாது. அவர் கொடுத்த பணியை உண்மையா செய்யணும். உனக்கு என்ன பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறாரோ அதை பாதியில் நிறுத்திடாதீங்க. கர்த்தருக்காக நீங்க செய்ய வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. எனக்கு முடியாதுன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. சகரியாவே செய்ய முடியுமானால் நீங்களும் நானும் செய்ய முடியும். சகரியா மாதிரி நமக்கெல்லாம் கஷ்டம் இல்லை.
சகரியா மாதிரி வயசாகல, சகரியாவுக்கு இருக்கிற வேதனை நமக்கு இல்லை. கர்த்தர் நமக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார். அவருடைய பணியை தொய்வில்லாமல் செய்யணும், தொய்வில்லாமல் செய்யணும். 4வது, இவங்க ஒரு சிறந்த கணவன் மனைவி. சகரியாவும் எலிசபெத்தும் சிறந்த கணவன் மனைவி. கல்யாண வீட்டிலாம் யாரை பற்றி பேசுவாங்க தெரியுமா? கணவன் மனைவிக்கு யாராவது சொல்கிறீங்களா? பெரும்பாலும் யாரை தெரியுமா சொல்லுவாங்க? நீங்கள் கல்யாண வீட்டுக்கு சரி போக மாட்டே போல தெரியுது. கிறிஸ்தவ கல்யாண வீட்டில் போனால் பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்ல கணவன் மனைவிக்கு யாரை ஒப்பிட்டு பேசுவாங்க? அல்லேலூயா. நிறைய ஈசாக்கு ரெபேக்கால் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. நிறைய பார்த்துருப்பீங்க. கோடா கொடியாக பெருகுவாயாக அப்படி இப்படின்னு சொல்லி ஈசாக்கு கல்யாணத்தை தான் சொல்லுவாங்க. ரெபேக்கால ஒட்டகத்தில் அழைச்சிட்டு வந்தது பேசுவாங்க. ஆனால் நல்ல ஒரு கணவன் மனைவி யாருன்னா சகரியாவும் எலிசபெத்தும். பிரைஸ் தி லார்ட். சகரியாவை எலிசபெத்தை சகரியா மலடி என்று என்ன செய்யலை? தள்ளி விட்டுல, விவாகரத்து பண்ணிடலாம். ஏற்கனவே சொன்னேன், அன்னைக்கு செஞ்சால் யாரும் கேட்கக்கூட ஆளே இல்லை. அவளை புண்படுத்தலை, அவளுடைய குறைவை சொல்லி குத்தி காட்டலை. இன்னைக்கு நிறைய வீடுகளில் அப்படி இல்லைன்னா உடனே அம்மா கூட சேர்ந்து மனைவியை என்ன செய்கிறான்? ஆம்பளை பேசுகிறான். 2வது சொல்கிறேன், உண்மையில் தவறு என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையும் போடலை.